44,000 ரூபாய் பணம் கொடுத்தால் 10 லட்சம் தருவதாக கூறி ஜெராக்ஸ் நோட்டை கொடுத்து ஏமாற்றிய பெண் வழக்கறிஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். தேனி நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளராக வேலை பார்த்து வருபவர் விக்னேஷ். இவர் அருகில் உள்ள வங்கி ஏடிஎம்மில் 38,000 ரூபாய் பணத்தை செலுத்திய போது பணம் அனைத்தும் வெளியே வந்துள்ளது. இது தொடர்பாக வங்கி மேலாளரை விக்னேஷ் தொடர்பு கொண்ட நிலையில் பணம் அனைத்தும் கள்ள நோட்டு என கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் பெரியகுளத்தைச் சேர்ந்த ஜீவஜோதி என்ற பெண் வழக்கறிஞரை போலீசார் கைது செய்தனர். விக்னேஷின் பண தேவையை அறிந்து கொண்ட ஜீவஜோதி ஒரு பெட்டியில் 44,000 ரூபாய் போட்டால் 10 லட்சம் ரூபாயாக திரும்ப வரும் என கூறி இறுதியாக ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக கலர் ஜெராக்ஸ் நோட்டுகளை கொடுத்து ஏமாற்றியது தெரிய வந்துள்ளது. ஜீவஜோதி கொடுத்த ஜெராக்ஸ் நோட்டை விக்னேஷ் ஏடிஎம்மில் செலுத்தியதால் பணம் வெளியே வந்தது தெரியவர கைதான ஜீவஜோதியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஒரே இரவில் இரு வீட்டுக்குள் புகுந்து 65 சவரன் நகை மற்றும் 90,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருப்புக்கோட்டை அண்ணாமலை நகரில் வசித்து வரும் ருக்மணி மற்றும் வெளிநாட்டில் பணிபுரிந்து வரும் அழகேசன் ஆகியோர் வீட்டில் அரங்கேற்றப்பட்ட இந்த கொள்ளை சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வரும் போலீசார் சிசிடிவி காட்சிகள் மூலம் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.